ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரசு. நான் பூரிகை மாட்டு பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கிறேன். நம்ம வந்து இப்போது இன்றைக்கோட 21 நாள் வந்து நம்ம ட்ரைனிங் முடிய போகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராம கனவு, தனிநபர் கனவு, குடும்ப கனவு, அப்புறம் தொலைநோக்கு பார்வை பயிற்சி, அப்புறம் ஆடு சேர்ந்து தயாரிக்கிறது, அப்புறம் வணிக வளர்ச்சி திட்டம், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து கல்வியை பற்றி பார்த்திங்கன்னா இடைநிறுத்த மாணவர்கள் வந்து பள்ளியில் சேர்க்கறது, அப்புறமே கைநாட்டு போடாதவங்களுக்கு கைநாட்டு போட சொல்லிக் கொடுக்குறது, இது மாதிரிலாம் நம்ம போயிட்டு நம்ம பஞ்சாயத்தில் யாராவது விட்டு போனோன்னா அவங்களுக்கு வந்து சேர்த்து விடலாம். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தாய் சேய் நலம் குறித்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம 14 வயசு இளப்பெண்கள் நம்ம வீட்டில் எல்லா பெண்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போடணும். அது போட்டாக்க கர்ப்பப்புற்றுநோய் வராது. அது வந்து அவசியம் நம்ம எல்லா பெண்களுக்கும் நம்ம போடணும். அப்புறமே பார்த்திங்கன்னா சுகாதாரம் பார்த்திங்கன்னா 100% வந்து கழிவறை பயன்படுத்தணும். எல்லாமே கழிவறை வெளியில் போகிறதுனால நிறைய பிரச்சனை வருது. அதில் நிறைய கிருமிகளாக இருக்குது. அதனால் நம்ம எல்லோரும் டாய்லெட்டில் போய் தான் நம்ம மலம் கழிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு இயற்கை விவசாயம், அதில் வந்து மண்புழு அப்புறமே பஞ்சகாவியம் செய்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து மருந்து இல்லாமல் சாப்பாடு சாப்பிடலாம். அப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து குழுவில் சேராத மகளிர் குழு சேராத வந்து பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து மகளிர் குழு சேர்த்து விடலாம். அப்புறமே அந்த மகளிர் குழுனால நம்ம நிறைய திட்டம் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் தாண்டி அந்த கிளம்பாங்கத்தில் போயிட்டு 4 பேர் நிர்வாகிகள் போட்டு பயிற்சியில் கலந்துக்கிட்டோம். அதில் எங்களுக்கு வந்து அப்போவே பிஎல் பற்றி பயிற்சி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அதனால் நம்ம பெண்கள் வந்து அவசியம் போயிட்டு ஒவ்வொருத்தரும் மகளிர் குழு கலந்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு செயல்திட்டம் தயாரிக்கிறத பற்றி மாதம் நம்ம கூட்டம் கூட்டி ஆடு செயல்திட்டமும் தயாரிக்கணும். அது வந்து யார் மூலியமாக செய்யலாம், யாரை வச்சு நடத்தலாம், யாரை வச்சு விழிப்புணர்வு கொடுக்கலாம், பயிற்சி எப்படி பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவு, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும். நன்றி.